எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ரெஸ்ல்மேனியா 42 நைட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. குறிப்பாக டெலகிராம் சேனலில் ராஸ் மேக்டவுன் NXT ரெஸ்ல்மேனியாலாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ல்மேனியா 42 நைட் 2 ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளாக ஜான்சினா உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ஜான்சினா ஸோ நேற்று நடந்த ரெஸ்ல்மேனியா மாதிரியே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வெல்கம் டு ரெஸ்ல்மேனியா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல ஜான்சினா ரெஸ்ல்மேனியாவை வெல்கம் பண்ணிவிட்டு ஸோ ரெஸ்ல்மேனியாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளாக பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ஓபா ஃபேமிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் பார்த்திங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த விதமான ஃபைட்டும் கிடையாது. ஸோ ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபேமியை பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணுறாரு. ஓபா ஃபேமி ப்ராக் லெஸ்னரை டாமினேட் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபேமியை வின் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே க்ளோஸாக கொண்டு போகிறாரு. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ஓபா ஃபேமி ப்ராக் லெஸ்னரை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஓபா ஃபேமி ப்ராக் லெஸ்னரை பீட் பண்ணி ஓபா ஃபேமி தான் பார்த்திங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் மேட்சாக தான் இருந்துச்சு. பெருசாக ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜெயண்ட் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்லிங் ரிங்கில் இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆச்சு. ஃபைனலி ஓபா ஃபேமி ப்ராக் லெஸ்னரை ரொம்பவே க்ளீனாக பார்த்திங்கன்னா பீட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ப்ராக் லெஸ்னர் சோகமாக எழுந்துக்கிறாரு. ஸோ கையில் இருக்க க்ளவுஸு காலில் போட்டிருக்க ஷூ எல்லாத்தையும் கழட்டி அந்த இடத்துல வச்சுட்டு பால் ஹேமனை கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டு ஃபேன்ஸுங்கிட்டலாம் கை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி ப்ராக் லெஸ்னரோட கடைசி மேட்ச் இதுவாக இருக்குமா, ப்ராக் லெஸ்னர் தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தோடையே பார்த்திங்கன்னா ரெஸ்ல்மேனியா 42 நைட் 2 பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ரெண்டாவது மேட்சே பார்த்திங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஒரு லேடர் மேட்சாக நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பென்டா வர்சஸ் ரே மிஸ்டீரியோ வர்சஸ் ரே ஃபீனிக்ஸ் வர்சஸ் ஜேடி வர்சஸ் ஜெவன் எவன் வர்சஸ் ரூசேவுக்கான ஒரு 6 பேர் கொண்ட ஒரு லேடர் மேட்சாக நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் எல்லாருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. பென்டாவாக இருக்கட்டும், ரே ஃபீனிக்ஸாக இருக்கட்டும், ஜேடியாக இருக்கட்டும், ரே மிஸ்டீரியோவாக இருக்கட்டும், எல்லாருமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இந்த மேட்ச் இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. மேபி ஜெவன் எவன்ஸை பார்த்திங்கன்னா வின் பண்ண வைப்பாங்க. ஸோ அவருக்கு ஒரு ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா பென்டா தன்னோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை அவரே பார்த்திங்கன்னா ரீடைன் பண்ணுறாரு. ஃபைனலி லேடர் மேலே ஏறி அவரோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் அவர் எடுத்துட்டு அவரோட சாம்பியனை ரீடைன் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட பார்த்திங்கன்னா பென்டா பார்த்திங்கன்னா கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல சாமி ஜெயின் வர்சஸ் ட்ரிக் வில்லியமுக்கான ஸோ US சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சுமே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மேட்ச் தான். ட்ரிக் வில்லியமுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அவருக்கு ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் தரணும், அவரை பார்த்திங்கன்னா சாம்பியன் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி WWE முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் லாஸ்ட் மினிட்ல சாமி ஜெயினை சாம்பியன் ஆக்கி சாமி ஜெயினுக்கும் ட்ரிக் வில்லியமுக்குமான ஒரு ரெஸ்ல்மேனியா மேட்சை பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு நல்ல மேட்ச். ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா ட்ரிக் வில்லியம் சாமி ஜெயினை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி ஸோ அவரு நியூ US சாம்பியன் வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட பார்த்திங்கன்னா ட்ரிக் வில்லியம் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல பார்த்திங்கன்னா டீமன் ஃபின் பெல்லர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ஃபின் பெல்லர் எப்போ தான் டீமனாக வருவார் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஃபைனலி ஃபின் பெல்லர் எப்போ ஃபர்ஸ்ட் டர்ன் பண்ணாரோ ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்டோரியை தான் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி கொண்டு போனாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்காக இருக்கட்டும், அங்கே இருக்க டேபிளாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை இந்த மேட்சுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே டீம் உள்ளே ஸோ
டாமினிக் மிஸ்டீரியோக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துருந்தோம். இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு நல்ல மேட்ச்சு. 2 பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி டீமன் ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக டாமினிக் மிஸ்டீரியோவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஃபின் பேலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல ரியா ரிப்ளி வர்சஸ் ஜேட் கார்கிலுக்கான WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. 2 பேருமே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்ச் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதே ஒரு பெரிய லெவல் ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு. இந்த மேட்சை ஸ்டோரி லைனை கொண்டு போக போக இந்த மேட்ச்சில் பெருசாக இருக்காது அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ரியா ரிப்ளேவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜேட் கார்கிலாக இருக்கட்டும், 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கிலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிச்சினும் ஸோ பீஃபாமும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ஜேட் கார்கில் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யோஸ்காய் உள்ளே வந்து ஸோ ரியா ரிப்ளேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ஸோ ரியா ரிப்ளி ஜேட் கார்கிலை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி ஸோ அவங்க நியூ WWE உமன் சாம்பியன் வின் பண்ணிவிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாலேருந்து ஸோ சாம்பியனோட வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா உள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்த உடனே ரெசில்மேனியாவில் வேறு லெவலான மொமெண்டம் நடந்துட்டு இருக்கு. ஒபாஃபெமி பிராக் லெஸ்னரை பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே சமயம் இன்னைக்கு ரெசில்மேனியா நைட் 2ஓட ஸோ அட்டண்டன்ஸ் நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இன்னைக்கு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 55,255 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ நேற்று ரெசில்மேனியா நைட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,816 பேர் வந்திருந்தாங்க. ஸோ மொத்தமாக ரெசில்மேனியா 42 பொறுத்த வரைக்கும் 1,06,072 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜான் சீனா பேசுகிறாரு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லராக இருக்கும்போது ரெசில்மேனியா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹோஸ்ட்டாக இருக்கும்போது ரெசில்மேனியா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல த மிஸ்ஸும் ஸோ கிட் வில்சனும் உள்ளே வந்து ஸோ எனக்கான ரெசில்மேனியா மொமெண்டமே எனக்கு இல்லை, எனக்கான ரெசில்மேனியா மேட்ச் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஜான் சீனா உனக்கான மேட்ச் வேணுமா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டன் ஹவுசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர செலிப்ரேஷனோட உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ஸோ ஒரு சின்ன சின்ன ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குள்ளமாக இருக்கிறவங்கள அவங்களோட வேஷமே போட்டு வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மிஸ்ஸையும் கிட் வில்சனையும் அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட ஜான் சீனாவை பார்த்து யூ கேன் see me அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு ஜான் சீனா. அந்த இடத்துல ரெசில்மேனியா சூப்பராக இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, ஸோ மெயின் ஈவென்ட் மேட்ச் உங்களுக்காக இதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. உடனே ரெசில்மேனியாவோட மெயின் ஈவென்ட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிஎம் பங்க் வர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. 2 பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. சிஎம் பங்க் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. உண்மையிலே சிஎம் பங்க் வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. 2 பேருமே தரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வெளியில் போயிட்டு பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. ஸோ சிஎம் பங்கை தலைகீழ தொங்க விட்டுட்டு ஒரு 3 சூப்பர் மேன் பஞ்ச் போடுவார். மண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி சிஎம் பங்குக்கு ரத்தம் ஊற்றும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார். ஸோ அவர் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு லோ ப்ளோலாம் அடித்து இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ ரோமன் ரிங்ஸ் சிஎம் பங்கோட ஃபினிஷராக போடுறாரு. சிஎம் பங்க் ரோமன் ரிங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியராக போடுறாரு. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு தரமான ஒரு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவரால் முடியல அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிடுவார். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவரோட ஃபினிஷரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த இடத்துல சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸை போட்டு கீழே விழுந்துருவார். ஸோ இதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரிங்ஸ் பயங்கரமாக டாமினேட் பண்ணி ஸோ அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பியரை போட்டு சிஎம் பங்கை பீட் பண்ணி நியூ WWE வேர்ல்ட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த வருஷம் ரெசில்மேனியா 42 முடியுது. ஸோ இந்த வருஷம் ரெசில்மேனியா 42 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வருஷம் ரெசில்மேனியா 42ல் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனலில் ராஸ் மேக்டவுன் NXT ரெசில்மேனியா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.